கர்நாடகாவில் பாஜக கூட்டணி 23 முதல் 26 இடங்களில் வெல்லும் அப்படிங்கிற அந்த கணிப்புகளை கொடுக்குறாங்க என்டிஏக்கு. ஆனால் ஐஎன்சிக்கும் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கைகள் வரக்கூடியதை பார்க்குறோம். எனவே இதை பொறுத்து தான் பார்க்கணும், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டாக வருதா அப்படிங்கிறதையும். கர்நாடகாவுடைய எண்ணிக்கைகள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் அடுத்ததாக கேரளாவும் வரும். கேரளாவுடைய எண்ணிக்கையை பார்த்துட்டு மீண்டும் நம்ம கர்நாடகாவுக்கு வரலாம். கேரளாவுடைய எண்ணிக்கை என்ன இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மிக ஒரு டைட் க்ளோஸ் கான்டெஸ்ட் மாதிரி கர்நாடகா கணிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம வெளிவாக பார்க்குறேன், இல்லை அடுத்தடுத்து வரும்போது தெரியும். கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணிக்கான எண்ணிக்கையும் அதே விதமாக கணிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு திரும்ப பேசலாம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவுகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு, கேரளாவில் 15 முதல் 18 இடங்கள் இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸுக்கு அப்படிங்கிறதாக நம்ம அதை பொருத்தி பார்க்கலாம். ஆனால் அங்கேயும் 1 முதல் 3 இடங்கள் அப்படிங்கிறது பிஜேபிக்கு, அதாவது என்டிஏ அப்படிங்கிறது கணிக்கப்படுது. 12லேருந்து 15 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு தனித்து இந்தியா கூட்டணி அப்படின்னு எடுத்துட்டோன்னா அங்கே வரக்கூடியதும் இடதுசாரிகளுக்கு 2லிருந்து 5 இடங்கள் அப்படிங்கிறதாகவும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நம்ம பார்க்குறோம். இந்த எண்ணிக்கை என்பது கேரளாவுக்கு. அதேபோல் ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பார்த்துட்டு நம்ம கர்நாடகாவுக்கு வரலாம். ஆந்திரா என்ன எண்ணிக்கை என்பதும், ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் 19லேருந்து 22 இடங்கள் அப்படிங்கிறது என்டிஏ, அதாவது ஆந்திராவில் எல்லாமே இந்த எண்ணிக்கையிலே இருக்கிறதுனால அது வரக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். பிஜேபிக்கு 4லேருந்து 6 அப்படிங்கிறதும், தெலுங்கானாலையும் அதே போல் எண்ணிக்கை வரக்கூடியதை பார்க்குறோம். தெலுங்கானாவில் ஐஎன்சிக்கு என்ன இடங்கள் வரக்கூடியது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக பாலா நீங்கள் இந்த எண்ணிக்கையில் கொடுங்க. நான் கர்நாடகா எண்ணிக்கை பார்த்துட்டு நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். மற்ற நீங்கள் கேரளா அதுக்கு முன்னதாக நம்ம விவாதிக்கிறதுக்கான ஒரு இடமாக இருக்கும். திரு ஷபீர் நீங்களே. எஸ், கேரளாவும் அன்எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான். ஏன்னா காங்கிரஸுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தான் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து கிளியராக சொல்லுது. ஏன்னா 12லேருந்து 15 இல்லை 15லேருந்து 18 12லேருந்து 15. ஸோ மெஜாரிட்டியான சீட்ஸை வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்றது. அதே மாதிரி லெஃப்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 2 to 5 அப்படின்றது தான் வந்து அந்த ப்ரிடிக்ஷன் இருந்துச்சு. அது ஒப்பீனியன் போல்ஸ்லேயே அந்த மாதிரி தான் வந்துச்சு. பிஜேபிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரு சீட்டில் வந்து கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது திரிஷூர் சுரேஷ் கோபியுடைய தொகுதி. அந்த தொகுதியில் ஒரு வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கிறது அப்படின்றது தான். பட் அங்கேயும் வந்து அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரும்போது தான் தெரியும் அது எவ்வளோ க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக இருக்க போகுது. 1லிருந்து 3 இடங்கள் அப்படிங்கிற மாதிரி. 3 இடங்கள் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். பட் 1 சீட் அப்படின்றது அவங்க ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார்கள் அப்படின்னு. அதாவது ஓரளவே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் 1லேருந்து 3 பிஜேபி, கேரளத்தில் 1லேருந்து 3 பிஜேபிக்கு அப்படின்னு. ஆந்திராவில் பிஜேபியோட ஃபுட் பிரிண்ட்டே இருந்தது கிடையாது. இப்போ சொல்கிறப்போ கிட்டத்தட்ட 4லேருந்து 6 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆந்திரத்தில் பிஜேபி போட்டிடுறதே 6 தொகுதி தான். இப்போ 4 டர்னா 6க்கு 4 அப்படிங்கிற மாதிரி 6க்கு 6 ஜெயிச்சாங்கன்னா அது பெரிய வெற்றி. அப்புறம் கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா அது மினிமம் 23, மேக்சிமம் 26. ஒருவேளை 26 தொட்டாங்கன்னா 2019 அவங்க என்ன ஜெயிச்சாங்களோ அதே ரேஞ்சுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி பார்த்தால் இதில் ஒரு விஷயம் வந்து கிளியராக புரியுது. என்னன்னா, அதாவது சவுத் இந்தியாவில் பிஜேபியோட ஃபுட் பிரிண்ட்ஸே இல்லாத மாநிலங்கள் நிறைய உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த தடவை பிஜேபி தென்னிந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலும் சிறகு விரிக்க போகிறது. எல்லா மாநிலத்திலையும் அதனுடைய பிரசன்ஸ் இருக்கும். இனிமேல் வந்து தென்னிந்தியாவில் இல்லாத ஒரு கட்சி பிஜேபின்னு யாருமே சொல்ல முடியும். அது வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று, கர்நாடகத்தில் எதிர்கட்சிகள் ரொம்ப கவனம் செலுத்தின, ரொம்ப நம்பிக்கையோட இருந்தன. ஆனால் 23 to 26 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2019 ரிப்பீட். 2019 26 தொகுதிகள் என்டிஏ கைப்பற்றி, மீதி இருக்கிற 2 தொகுதியில் ஒன்று மதசார்பற்ற ஜனதா தளம், இன்னொன்று காங்கிரஸ். இந்த தடவை மதசார்பற்ற ஜனதா தளம் பிஜேபியோட கைகோர்த்து இருக்கிறது. இப்போ காங்கிரஸுக்கு கிடைச்சா 3லேருந்து 7 வரைக்கும் தான் அப்படின்னு, மினிமம் 3 மேக்ஸிமம் 7 அப்படிங்கிறப்போ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போன தடவை சவுத் இந்தியா, இது மட்டும் சொல்லி முடிச்சேன், போன தடவை சவுத் இந்தியாவில் ஓவராலாக பிஜேபி ஜெயிச்சது 29 தொகுதிகள் தான். அதாவது தெலுங்கானாவில் 4, கர்நாடகத்தில் 25, இது பிளஸ் ஒரு சுயேட்சை வேட்பாளர் சுமலதா ஜெயிச்சாங்க, அதையும் சேர்த்தா 30. இந்த தடவை இதெல்லாம் கூட்டி பார்க்கிறப்போ அரௌண்ட் சவுத் இந்தியாவில் பிஜேபி 50 தொகுதிகள் வரை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு. ஓகே திரு பத்ரி, இப்போ பிஜேபியும் சரி என்டிஏ கூட்டணியும் சரி ஃபோக்கஸ் சவுத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கையில் எடுத்தாங்க. ஆந்திராவில் இவ்வளவு இடங்கள் என்டிஏ கூட்டணிக்கு அப்படிங்கிறது ஒரு பிக் நம்பர், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து
ஒய்எஸ்ஆர்சிபி போன தடவை 22 இடங்கள், அங்கே 25ல் 22 இடங்கள் அவங்களுக்கு கிடைச்சது. அலையன்ஸ்ல 19ல இருந்து 22 இடங்கள் அதாவது நான் சொல்றது 2019. அதை உடைத்த மாதிரி, அதை உடைக்கணும்னா ஒரு கூட்டணி தேவை அப்படிங்கறத சந்திரபாபு நாயுடு ரொம்ப தெளிவாகவே உணர்ந்துதான். ஏன்னா அங்க சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இது நம்ம பார்க்கறது நாடாளுமன்ற தேர்தலுடைய கணக்கு. சட்டமன்ற தேர்தலில் இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஒய்எஸ்ஆர்சிபிக்கு அதிகமான இடங்கள் கிடைக்கும். அது யார் ஜெயிக்க போறாங்கன்னு நான் சொல்லல. இந்த பிஜேபி எஃபெக்ட்ங்கிறது ஓவரால் பார்லிமெண்ட் சீட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கு. ஓகே. ஆனால் சட்டமன்ற இடங்களாக பார்க்கும் பொழுது ஒய்எஸ்ஆர்சிபிக்கு இப்போ இந்த இதோட கன்வர்ஷனை விட அதிகமாக கிடைக்கும். சரி. பட் இது என்னத்தை காமிக்குதுன்னா என்டிஏ, ஏன்னா ஒய்எஸ்ஆர்சிபி வந்து போன முறை வெளியில இருந்து நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே. அவங்களுக்கு அவ்வளவு 22 இடங்கள் இருந்தாலும் பாரதிய ஜனதாவுக்கான ஒரு ஓட்டிங் பிளாக்காவே அவங்களை நம்ம எடுத்துக்க முடிஞ்சது அந்த சமயத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஓன் ரைட்ஸ்லயே தன்னுடைய ஓன் கூட்டணியாகவே ஒரு கணிசமான இடங்களை வெல்ல போகிறார். 5 இடங்கள் வரை வெல்லலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒய்எஸ்ஆர்சிபி வந்து ஒன்ஸ் இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா, அதாவது தெலுங்கு தேசம் வந்துருச்சுன்னா அவங்க மத்தியில் இருக்க போறாங்க, அவங்க வந்து மினிஸ்ட்ரியில இருப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு மினிஸ்டராவது அவங்களுக்கு கிடைப்பாங்க. அப்போ ஒய்எஸ்ஆர்சிபியோட வாக்குகள் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. சரி. பார்லிமெண்ட்ல அவங்க வாக்களிக்க போறது. ஆனால் ஆன் யுவர் ஓன் உங்களுக்கு 20+ ஆந்திரால இருந்து வர்றதுங்கிறது என்டிஏவுக்கு ஒரு பெரிய பலம். ஷபீர், எப்படி பாக்குறீங்க? இந்தியா பிளாக்குக்கு அங்க இன்னும் ஒரு இடங்கள் கூட இல்லை. ஒய்எஸ்ஆர்சிபி 5 இடங்களை கைப்பற்றலாம், 5 முதல் 8 இடங்கள் வரை கைப்பற்றலாம் அப்படிங்கிறது எக்ஸிட் போல் முடிவு. எப்படி பாக்குறீங்க? இல்லை பிஜேபிக்கு சார் சொன்ன மாதிரி அங்கே வந்து ப்ரெசன்ஸே கிடையாது. அவங்க ஆந்திராவில் வந்து டிடிபி கிட்ட சீட்டு கேட்டு வாங்கும் போதே டிடிபி அவங்களுக்கு வந்து 3 சீட்டோ 2-3 சீட்டு தான் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. பட் இந்த முறை நாங்கள் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு பாஜக தலைமை கோரிக்கை வச்சதுனால 6 சீட்ஸை கொடுத்துருக்காங்க. பட் 6 சீட்ஸில் அவங்க வந்து எல்லா இடங்கள்லையும் ஜெயிக்கிறாங்க. 4லேருந்து 6 சீட்ஸில் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது பாஜகவுடைய செல்வாக்குனால அவங்க ஜெயிக்கல, அது டிடிபியுடைய செல்வாக்கு. டிடிபி ஜனசேனா அந்த கூட்டணியோடைய செல்வாக்கில் தான் பிஜேபி அங்கே ஸ்டாண்ட் பண்ணுது. ரெண்டாவது உங்களுக்கு இந்த நேஷ்னல் நம்பர்ஸ் குறைஞ்சிச்சுன்னா பிஜேபி இஸ் ஷார்ட் ஆஃப் ஃபார்மிங் கெட்டிங் 272 அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு சந்திரபாபு நாயுடு வில் பிளே அ லார்ஜர் ரோல் அப்படின்றது இருக்கு. அப்போ அவர்கிட்ட இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும்போது அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல அந்த அலையன்ஸ் இருக்கு. அங்க அசெம்பிளி எலெக்ஷனும் நடைபெறதுனால அங்க இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கிறது. அதுவும் வந்து இந்த ரிசல்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும். அது நிச்சயமா அந்த இம்பாக்ட் இருக்க தானே செய்யும் உங்களுக்கு ஓட்டர்ஸ் மத்தியில. ஓகே.